ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகில் பிரபு விலாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நகைச்சீட்டு கட்டுறோம்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா. தங்கமயிலோட நகைச்சீட்டு, அப்புறம் நகைச்சீட்டுலாம் எல்லா கடையிலையும் காமனாக வந்து எப்படி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். பார்க்காதது போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நகைச்சீட்டு கட்டிட்டோம். நகைச்சீட்டு கட்டியாச்சு. என்ன நகை எடுக்கலாம், அதாவது நகை போட்டுக்கிறதுக்கு செயின், வளையல், மோதிரம், தோடு அப்படி எடுக்கலாமா, இல்லை காயினாக எடுத்து சேவ் பண்ணலாமா, எது நம்மளுக்கு பெட்ரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாளுக்கு நாள் வந்து கோல்டு ரேட்டு கூடிக்கிட்டு தான் போவதே தவிர குறையிறத மாதிரி தெரியல. ஒரு ஃப்ரெண்டு ஸ்டார்டிங்கில் நான் கோல்டு செயின் எடுத்த வீடியோ போடும்போது கூட கேட்டிருந்தாங்க, எனக்கு மேரேஜ் ஆகி 2 வருஷம் 3 வருஷம் தான் ஆகுது, எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் வந்து அவங்க ரிலேஷன் யாரோ வந்து ஒரு ஃபேமஸான கோல்டு கடையில் மேனேஜராக இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டால் வந்து வேணான்னு சொல்கிறாங்க சிஸ்டர், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், பின்னாடி குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் நீங்களே யோசிங்க, மற்றவங்களோட ஐடியாவை பெட்டர்னா ஐடியாவை கேட்டுக்கிறது தப்பு இல்லை, நீங்களே யோசிங்க. இது வரைக்கும் வந்து கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி யாருக்குமே லாஸ் ஆனதாக வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் லாபம் பார்த்தது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷம், அதாவது நம்ம ஒரு 12th படித்ததுலேருந்தே நம்மளுக்கு கோல்டு ரேட்டு, கொஞ்சம் கோல்டு எடுக்கிறது, இதை பற்றி வீட்டில் எடுக்கிறதெல்லாம் தெரியும் இல்லையா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இருந்தே பார்ப்போமே, அதுலேருந்து பார்த்தா நான் எனக்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு 7000 ரூபாய் கோல்டு ரேட் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிகிற மாதிரி இருந்ததுங்க. எங்கள் சித்திங்க கல்யாணத்துக்கெல்லாம் வந்து ஒரு 7000 ரூபாய் ரேட்டில் வந்து கோல்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட கல்யாணத்துக்கு போது ஒரு 25,000 ரூபாய் இருந்தது. அதுக்கப்புறம் 27, 30, 40, 50, 60 வந்து போய்கிட்டே தான் இருக்குது நாளுக்கு நாள் கோல்டு ரேட்டு. ஸோ வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ண வரைக்கும் லாபமாக தான் இருந்தது. நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க பர்சனலாக. ஸோ கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நட்டம் கிடையாது. கண்டிப்பாக நாளுக்கு நாள் அப்படி கோல்டு ரேட்டே ரொம்ப டெவலப் ஆகாட்டியும் ரொம்ப குறையும் அப்படிலாம் சொல்ல முடியாது. இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் வேணால் குறையுமே தவிர இனிமேல் பல்காலாம் குறையிறதுக்கு வந்து சான்ஸ் கிடையாது. ஸோ வந்து பயப்படாமல் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை கோல்டு சீட்டு போட்டு தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. கையில் அமௌண்ட் இருக்கும்போது எடுக்கலாம், அமௌண்ட் இருக்கவங்க எடுக்கலாம். எடுக்க முடியல, சேதம் செய்கொலிக்கே இவ்வளோ அமௌண்ட் போகுதேயா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சின்ன அமௌண்ட்டாவது கோல்டு ஸ்கீமில் ஜாயின் பண்ணி எடுக்கலாம். எடுத்து சிறுக சிறுகாவது கோல்டை நம்மளும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து நகைச்சிட்டு ஒரு பெட்டரான கடையை சூஸ் பண்ணிட்டோம். நம்மளுக்கு நல்ல ஆஃபர், டிஸ்கவுண்ட்டு, சேதாரம் செய்கூலியில் டிஸ்கவுண்ட் கொடுக்குற கடையாக செலக்ட் பண்ணிட்டோம். கட்டிக்கிட்டும் இருக்கிறோம். எந்த ஸ்கீமில் கட்டுறோம் அப்படிங்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட இது. சிலதில் வந்து நம்ம அமௌண்ட்டில் வரவு வைப்பாங்க, சிலது நகையில் கிராமில் வரவு வைப்பாங்க. ஏதோ ஒரு ஸ்கீமு, ஆனால் கோல்டு சீட்டு ஸ்கீமில் ஏதோ ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணி போயிட்டு இருக்குது. இப்போ வந்து மெச்சூரிட்டி அந்த மந்த்து முடிய போகுது. நகையை வந்து நம்ம கோல்டு சீட்டு ஜாயின் பண்ணிவிட்டு என்ன எடுக்கலாம், காயின் எடுத்து வைக்கலாமா இல்லை நகையை எடுத்து வைக்கலாமா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். ஏன்னா வந்து சில பேர் வந்து நம்ம அழகாக போட்டுக்கிறதுக்காக எடுப்போம். அப்படி உள்ளவங்க வந்து நகையை எடுக்கலாம், சூஸ் பண்ணலாம். எனக்கு எல்லாம் செயின், கோல்டு நகையெல்லாம் எனக்கு போட்டுக்கிறதுக்கெலாம் இருக்குது. அப்போ நான் அதில் சீட்டு போட்டதே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் நான் போட்டது. அப்போ கோல்டு காயினாக எடுத்து வைக்கலாமோ அப்படின்னு நினைக்கலாம். நம்ம சீட்டு போட்டு எடுக்கிற அமௌண்ட் வந்து தங்க நகையாக எடுக்கிறது தான் பெட்டர், நல்லது. அதுதான் நம்மளுக்கு லாபமும் கூட. கோல்டு காயின் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம கையில் உள்ள ரெடி கேஷ் வச்சே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுலேயுமே சில கடைகளில் கோல்டு காயினுக்கு வந்து ஜிஎஸ்டி ப்ளஸ் வந்து சேதாரம் செய்கூலி சார்ஜ் போடுறாங்க. அதை நம்ம பார்த்துக்கறணும். சில கடைகளில் வந்து காயின்ஸ், அதாவது கோல்டு காயின்ஸுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி மட்டும்தான், சேதாரம் செய்கூலி எல்லாம் கிடையாது. ஸோ அப்படி கடையில் நம்ம பார்த்து ரெடி கேஷ் கையில் அமௌண்ட் நம்மளுக்கு இருக்கும்போது பார்த்து எடுத்துக்கலாம். அதுக்காக சீட்டு போடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம சீட்டு போட்டுட்டோம், சீட்டு போட்டதில் வந்து நம்மளுக்கு தங்க நகையாக எடுத்து வச்சுக்கிறது தான் நல்லது, அதான் லாபம். ஏன்னா வந்து நம்ம நகையை எடுக்க போனோம்னு வைங்களேன், ரெடி கேஷ் வச்சுட்டு சேதாரம் செய்கூலிக்கே ஒரு அமௌண்ட்டு, ஒரு பல்கான அமௌண்ட்டை வந்து வந்துடும் நம்மளுக்கு. 20-25,000 ரூபாய் சேதாரம் செய்கூலிக்கே வந்து வந்துடும். ஸோ அதனால் நம்ம வந்து கோல்டு சீட்டு போட்டால் தங்க காயின் எடுக்க வேண்டாம், தங்க நகையாக எடுத்து நம்ம போட்டுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு சீட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற நகையும் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம ரெடி கேஷ் கொண்டு போய் எடுக்கும் போது தான் எந்த டிசைனுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணணும். நம்ம கையில் அமௌண்ட் போட்டு எடுக்கிறதா நம்ம இப்போ சீட்டு தான் ஜாயின் பண்ணி எடுக்க போகிறோங்க இல்லையா. அதனால வந்து நம்ம நல்லா
அதாவது சில கடைகளில் வந்து ஃபுல் ஃப்ரீன்னு கொடுத்துருப்பாங்க, சேதாரம் செய்கூலி ஃப்ரீ டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சில கடையில் ஒரு 20% மேலே போனால் தான் காசு கட்டணும், அது வரைக்கும் ஃப்ரீன்னு சொல்லி நிறைய ஸ்கீமெல்லாம் கோல்டு சீட்டு ஸ்கீமெல்லாம் இருக்குதுங்க இல்லையா. அப்போ நம்ம கோல்டு சீட்டு தான் கட்டி நகை எடுக்க போகிறோம் அப்படின்னா வந்து நல்ல சேதாரம் செய்கூலி அதிகமாக உள்ள நகையை பார்த்து நல்ல சூப்பரான டிசைனாக பார்த்து எடுத்துக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ் வந்து கோல்டு சீட்டில். நான் வந்து ஒரு 1000 தான் வந்து கோல்டு சீட்டில் ஜாயின் பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு 11 மாதம் கட்டுறோன்னா 11,000 வச்சு நான் என்ன கோல்டு ரிங்கு சின்ன கம்மல் இது மாதிரி தான் எடுக்க முடியும், பெருசாக என்ன பொருள் எடுக்க முடியும். அதுக்கு நான் காயினை எடுத்து வச்சுட்டு காயினை ஒரு பல்காக ஒரு காயினை வந்து ஒரு சவரனுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் நான் போய் கொடுத்து மாற்றிக்கிறேன் அப்படின்னு இருக்கவங்க அப்போது நீங்கள் கோல்டு ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் வேஸ்ட்டு தான். ஏன்னா வந்து நம்ம காயின் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு போய் கொடுக்கும் போது வந்து திரும்ப அந்த நகைக்கு சேதாரம் செய்கூலிலாம் கட்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. சின்ன நகையாக இருந்தால் போட்டுக்கிற வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து கோல்டு சீட்டு ஜாயின் பண்ணியே சின்ன மோதிரமோ ரிங்கோ தோடோ எடுத்துக்கிறது லாபம். இல்லை நான் கோல்டு ஸ்கீம்லேயே நான் கோல்டு ஸ்கீம் எதுலேயுமே ஜாயின் பண்ணல, நான் கையில் உள்ள காசை வச்சு தான், அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு போட்டுக்கிறது நகை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் நான் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக வந்து கோல்டு காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஜிஎஸ்டி மட்டும் கட்டிட்டு கோல்டோட ரேட் அன்றைக்குள்ள ரேட்டுக்கு நம்ம காயின் வாங்கி வச்சுக்கிட்டு சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு பெருசாக நம்மளோட ஃபியூச்சர் பிளானுக்காக நம்ம எதுவும் வீடு இடம் எதுவும் வாங்குறதுக்கு வந்து நம்ம காயினை வந்து சேல் பண்ணுறதுக்கோ இல்லை எதுக்கோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நல்ல லாபம் இருக்குது. என்ன நம்ம கோல்டு ஸ்கீம் 11 மாதம் பொறுமையாக இருந்து கட்டிட்டு அதிலிருந்து நகை எடுக்காமல் கோல்டு காயின் கட்டுறதா நம்மளுக்கு நட்டமாக இருக்கும். அந்த சேதாரம் செய்கூலி வந்து வேஸ்ட்டாக போயிடுங்க இல்லையா. அதுதான் தவிர நம்ம கையில் அமௌண்ட் வச்சுக்கிட்டு போய் கோல்டு காயின் எடுத்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அது பெட்டர் தான், லாபம் தான். ஸோ நகையில் இன்வெஸ்ட் பண்ணுறது நம்ம போட்டுக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சருக்கு அடகு வைக்கணும்னா அடகு வச்சுக்கலாம். ரீசேல் வேல்யூவும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நகையில் எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு ஐடியான்னு சொல்கிறாங்க. இடம் மற்றதில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் இப்போ வந்து ஒரு அர்ஜென்ட் தேவைப்படுது, பணம் தேவைப்படுதுன்னா ஒரு இடத்த விற்கிறதுக்கு சட்டுன்னு போய் பண்ணிட முடியாது. அது நம்ம கையில் ஒரு நகை இருந்துச்சுன்னா அடுத்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் கூட அதை வந்து பணமாக மாற்றிக்க முடியும். அந்தளவுக்கு வசதி இருக்கனால தான் அந்தளவுக்கு வசதி இருக்குது. நகையை வச்சுருந்தோம்னா கையில் ஒரு அமௌண்ட் வச்சுருக்கிறதுக்கு சமம் தான் அது. இப்போ ஒரு பவுன் நகை வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து இப்போ 50,000 60,000 50,000 55,000 இருக்குங்கிற மாதிரி தான். அதை வந்து நம்ம அடகு வச்சாலும் சரி ரீசேலுக்கும் அதிக வேல்யூ இருக்குது நகைக்கு. ஸோ வீட்டில் உள்ள லேடிஸ் வந்து சின்ன அமௌண்ட் அதாவது ஒரு 1000 சீட்டு போட்டு கூட நகையை சேர்த்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஆத்திரம் அவசரம் அதுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து கோல்டு வந்து கை கொடுக்கும் நிறைய விஷயத்துக்கு. அதாவது நிறைய விஷயத்துங்கிறது நான் நல்ல விஷயம் தான் சொல்கிறேன். ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், அர்ஜென்ட்டாக இவ்வளோ தான் கையில் அமௌண்ட் இருக்குது, பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோன்னு பிதுங்கி நிற்கும் போது கண்டிப்பாக நம்ம கையில் கொஞ்சமாக சேர்த்த தங்க நகை கண்டிப்பாக நம்மளுக்கு கை கொடுக்கும். என் லைஃப்லையும் நிறையவே கை கொடுத்துச்சு. இடம் வாங்குறதுக்கு சரி வீடு கட்டுறதுக்கு சரி தங்க நகை வந்து கை கொடுத்துக்கிட்டே இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் போட்டிருப்பேன். ஒரு அர்ஜென்ட்டுக்கு இப்போ வீட்டு வேலைக்கு வேணும்னா இது பண்ணுறது அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.